அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு இப்போ பருப்பே ஒரு வித்தியாசமாக நான் எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன். தால் தடுக்கான்னு சொல்லுவாங்க, இல்லைனா அது தால் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கப் பருப்பு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் தேவையான அளவுக்கு நெய். தாளிக்கிறதுக்கு நெய்யில் தான் தாளிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பருப்பை நம்ம அவிச்சிக்கலாம். நான் ஒரு குக்கரில் பருப்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இது ஒரு 5-6 விசில் வைக்கிறோம். இப்போ நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். இது ஒரு 5 விசில் வரட்டும். இப்போது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இந்த சட்டியை வச்சுட்டேன், அடுப்பில் ஏற்றிட்டேன். இதில் தேவையான அளவு நெய், சூடாகணும். நல்லா சூடாயிருச்சு. இதில் தேவையான அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அதில் இந்த பச்சை மிளகாவை பாதி போடுறேன். இது இஞ்சி பூண்டையே போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை போய் கொஞ்சம் முருகணும். நல்லா முருகிடுச்சு. இதில் இந்த தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போடணும். நான் ஆல்ரெடி பருப்பில் கொஞ்சம் போட்டிருக்கேன். தக்காளி வேகத்துக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. இது பாருங்க. இதில் நான் பெருங்காயத்தூள் சொல்ல மறந்துட்டேன். இது தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். செஞ்சு விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பருப்பு வந்து ஒரு 6 விசில் வச்சுட்டேன். இது விசில் அடங்கட்டும். பருப்பு விசில் அடங்கினதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சுக்கிறத குக்கரில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இதில் இந்த தாளிச்சு வச்சதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்போ நான் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். அலசி தண்ணி ஊற்றிடுறேன். நல்லா பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் மல்லி இலையை போட்டுக்கலாம். இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே தாளிச்சு ஊற்றணும். அதே நான் சட்டி வைக்கிறேன். சட்டி சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவு நெய், அப்புறம் தேவையான அளவு ஜீரகம், இந்த ஒரு பச்சை மிளகால பாதி பச்சை மிளகா லைட்டாக இது பண்ண போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு
மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருவேன். இதை இந்த பருப்பில் ஊற்றிடலாம். இப்போ நம்மளோட சூடான சுவையான தால் ஃப்ரை தயாராகிடுச்சு. இது நான், ரொட்டி, அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட சாப்லி கபாப் கூட நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.